السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான ஒரு துஆவை தான் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் ஓதி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தின் பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த அரஃபாவுடைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த நாளிலே நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய ஒரு வருடத்தின் பாவம், அதே போன்று பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த அரஃபாவுடைய நாளில் அதிகமானோருக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான், அதிகமானோருக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நாளில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகின்றது. நாம் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்கின்றான். அதே போன்று இந்த நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அரஃபாவுடைய நாளில் நானும் மற்றும் முன்வந்த நபிமார்கள் அனைவரும் கூறிய ஒரு திக்ர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். الله أكبر، لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகமாக ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்தி தருவான்.